Hi all, welcome to Karthikeyan Analysis. ஸோ அந்த மார்க் டெஸ்ட்னுடைய கொஷின் டிஸ்கஷன் பார்க்கலாம். அதில் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து 36லேருந்து 100 வரைக்கும் இருக்கு. அந்த கொஷின்ஸுடைய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 36. The fundamental theorem of algebra guarantees that a polynomial of degree 4 with real coefficients can be factored into how many linear factors over complex numbers. இந்த கொஷினுக்கு வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன். The fundamental theorem of algebra states that every non-zero polynomial of degree n, இந்த இடத்துல டிகிரி nங்கிறது ரொம்ப முக்கியமானது, with complex coefficients has exactly n complex roots. அவ்வளவுதான். அதாவது கொடுத்திருக்கிற பாலினாமியல், அதாவது நான் ஜீரோ பாலினாமியல், அதனுடைய டிகிரி என்னவோ அத்தனை ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, ஒரு பாலினாமியலோட டிகிரி 4 ஆர் 5 ஆர் 6 வாட் எவர் இட் மேபி, தட் இஸ் n அப்படின்னு சொல்றோம். அத்தனை ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் சொல்லுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ரூட்டையும் வந்து நான் லீனியர் ஃபேக்டரா எழுத முடியுமா? எஸ், எழுத முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க. இது ஒரு நான் ஜீரோ பாலினாமியல். இதனுடைய ரூட்ஸ்லாம் இதை நான் சால்வ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து 1, 2, 3 and 4. ஓகே, இந்த ஒவ்வொரு ரூட்ஸையும் நான் வந்து லீனியர் ஃபேக்டரா என்னால் எழுத முடியும். ஓகேவா? x minus 1, x minus 2, x minus 3 into x minus 4 equal to 0 if 1, 2, 3 and 4 are the roots of the polynomial of degree 4. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே தெரியுது எத்தனை டிகிரி இருக்கோ உங்களுக்கு அத்தனை ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அத்தனை ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அத்தனை ஃபேக்டர்ஸாக அந்த பாலினாமியலை நம்மளால உடச்சி எழுத முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து டிகிரி 4 உடைய பாலினாமியலை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 4 ஃபேக்டர்ஸாக நம்மளால 4 லீனியர் ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுத முடியும். இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ டிகிரி, இங்க 5னா இங்க 5 லீனியர் ஃபேக்டர்ஸா பிரிச்சு எழுத முடியும். 6 கொடுத்துருந்தாங்கன்னா இங்க 6 அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் ஷார்ட்டா நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஃபார் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா ஆஃப் த கியூபிக் பாலினாமியல் x cube plus p x square plus qx plus r equal to 0. இப்படி இருக்கும் பொழுது, அதாவது இந்த கேள்வியவே தான் நான் சமேஷன் 1 by alpha equal to what அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் நோட்டேஷன்ல கொடுத்துருக்கிற மாதிரி, இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமாவா இருக்கும் பொழுது இந்த ரூட்ஸ்னுடைய அதாவது தலைகீழி, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ் 1 by alpha 1 by beta 1 by gamma அதனுடைய சம் வேல்யூ என்ன? ஓகே, ஆல்பா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். தென் இதனோட ரெசிப்ரோக்கல் 1 by alpha 1 by beta 1 by gamma are the reciprocal of the roots alpha beta gamma respectively. The question is find the sum of the reciprocal of the roots 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma equal to what? அதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ இங்க பாருங்க, கொடுத்திருக்கிற cubic equation is x cube plus p x square plus qx plus r equal to 0. இந்த cubic equationக்கு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கேள்வி. பட் இந்த ரிலேஷன் வந்துட்டு அடுத்ததுக்கப்புறம் எப்படி ஆன்சர் வருதுன்னு சொல்கிறேன். எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன வரும்? பீட்டா காமா பிளஸ் இந்த டைம் வந்து காமா ஆல்ஃபா பிளஸ் இந்த டைம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு மாறும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா அவரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த given polynomial வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். We know very well that the sum of the roots of the cubic polynomial is alpha plus beta plus gamma is minus p. Actually ax cube, சரிங்களா? ax cube னு வச்சுக்கலாமா? ஓகே, ஜெனரலா சொல்றேன். ax cube plus bx square plus c x plus d equal to 0 அப்படிங்கிற ஒரு கியூபிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதனோட ரூட்ஸ் வந்து சப்போஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படி இதனோட ரூட்ஸ் இதுவா இருக்கும் பொழுது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா மைனஸ் பி பை ஏவா இருக்கும். ஓகேங்களா?
அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா, அதாவது ரெண்டு ரூட்ஸை எடுத்து ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சி பை ஏவா இருக்கும். சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அதனோட மதிப்பு மைனஸ் டி பை ஏ. இது நான் எதுக்கு சொல்றேன்னா ஜென்ரலான ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, பட் இதை டெரைவ் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, பட் நம்ம அது தேவையில்லை. இந்த பிளேஸ்ல இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்னா இருக்கு, அதாவது ஹையஸ்ட் டிகிரி உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்னா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏக்கு பதிலாக உங்களுக்கு ஒன்னு இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது சம் என்னவா இருக்கும்னா மைனஸ் பி பை ஒன், தட் இஸ் மைனஸ் பி பை ஒன், தட் இஸ் மைனஸ் பி. Alpha beta plus beta gamma plus gamma alpha equal to q by 1, that is q. Similarly, this is minus r by 1 equal to minus r. So in our hand we have the values of alpha plus beta plus gamma, alpha beta plus beta gamma plus gamma alpha and alpha beta gamma. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இதனோட மதிப்பு தேவை. ஸோ இதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட இதனோட மதிப்பு வந்து பிளஸ் கியூ பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் ஆர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் மைனஸ் கியூ பை ஆர். ஓகே, இதே கொஷினை வந்து உங்களுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் டைரக்டா கேட்டிருந்தாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து மைனஸ் பியா இருக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் டைரக்டா, இங்க ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். டைரக்டா ரூட்ஸ்னுடைய சம்முக்கு பார்க்க முடியாது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல முக்கியம். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் கியூ பை ஆர். பார்த்த உடனே மைனஸ் பி அப்படின்னு போட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. Well-known result for an orthogonal matrix or unitary matrix. இது general question வந்து for an orthogonal matrix or unitary matrix eigenvalues lies on where to where. Okay, so இதவே வந்து என்ன மாதிரி கேட்கலாம்னா eigenvalues of orthogonal matrix or ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்குனோட மதிப்பு மறுபேர் கிடையாது. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி அல்லது யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி அதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டிப்பா ஒன்னு பிளஸ் ஒன்னா இருக்கும், இன்னொன்னு வந்து மைனஸ் ஒன்னா இருக்கும். இப்படி பேரா தான் அக்கர் ஆகும். ஓகே, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆர் அந்த மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி அதனோட ஐகன் வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா இருக்கும். இதை வந்து நம்ம டயக்ராமெட்டிக்கலா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐகன் வேல்யூஸ் எங்க லை ஆகுது அப்படின்னு சொன்னா மாடுலஸ் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 1, தட் இஸ் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே என்ன சொல்லுவோம், சென்டர் வந்து ஆரிஜினா வச்சு இந்த சைடு வந்து இது 0, இது வந்து -1, இது வந்து +1. ஸோ அதனோட ரூட்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் -1 to +1 சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஐகன் வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆர் -1 டயக்ராமெட்டிக்கலா யூனிட் சர்க்கிள்ல லை ஆயிருக்கு. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். Okay, next question 39. For a square matrix A which is correct அப்படின்னு கேக்குறாங்க. First option, sum of the eigenvalues equal to determinant of the matrix. Second option, product of the eigenvalues is equal to determinant of the matrix. Third one, sum of the eigenvalues is equal to rank of the matrix. Fourth one, product of the eigenvalues is equal to trace of the matrix. ஸோ நம்மளுக்கு இது வெல் நோன் ரிசல்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஐகன் வேல்யூஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. the sum of the eigenvalues அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னா இது ரெண்டுமே வெல் நோன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல எப்படி இருந்தால் இது சரியா இருந்திருக்கும், சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த இடத்துல சம் ஆஃப் த சப்போஸ் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருந்திருந்தா இந்த ஆப்ஷன் வந்து சரியானதுன்னு சொல்லலாம். ஓகே, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இருந்திருக்கலாம், அல்லது இந்த சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ட்ரேஸ் ஆஃப் ஏ இப்படி இருந்திருந்தா அந்த ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம சரின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறதும் தப்பு, ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றதுனாலையும் தப்பு, ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்றதும் தவறு. இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது தான் சரியா வந்திருக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ், தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். கொஸ்டின் இதுல இருந்து எப்படி கேட்கலாம்னா
ஒரு மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் எப்போ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இதை வச்சு நம்ம வந்து சிங்குலரா நான் சிங்குலரான்னு சொல்லலாம். அப்போ ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தால் அது வந்து நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இதுவே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்லுவோம்னா டைரக்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வச்சு. பட் இங்கேயே கொஸ்டினை எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் நான் ஃபார் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் for a non-singular matrix, okay, what is the product of the eigenvalues அப்படியும் கேட்கலாம். அப்ப 0, sorry, not equal to 0. For a singular matrix, what is the product of the eigenvalues? Equal to 0. அப்படியும் டைரக்டா இந்த டிட்டர்மினன்ட்டை மறைச்சும் அவங்க கேட்கலாம். இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்ப பாருங்க கொஞ்சம் product of the eigenvalues is equal to determinant of the matrix ன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா for a non-singular matrix, okay, சரி singular matrix ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். For a singular matrix, நல்லா கேளுங்க. For a singular matrix அப்படின்னா determinant value வந்து equal to 0வா இருக்கணும். அதாவது determinant value எதுக்கு ஈக்குவல்னா product of the eigenvalues. ஸோ இந்த determinant மறந்துட்டு eigenvalues மட்டும் வச்சு அந்த மேட்ரிக்ஸை பேசணும் அப்படின்னு சொன்னா for a singular matrix, okay, for a singular matrix any one of the eigenvalue must be 0, at least ன்னு சொல்லலாம். For a singular matrix, at least one of the eigenvalues is 0. அப்படி இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு eigenvalueவாவது 0 இருந்தாதான் அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் இருக்கும்போது 0 ஆகும். அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு none of the eigenvalues is 0. ஒரு eigenvalue கூட 0வா வரக்கூடாது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து இதுக்கான டைம் தேவை கிடையாது. பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏபி மைனஸ் பிஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஏபிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும் பொழுது ஓகே ஏபி மைனஸ் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி மைனஸ் பிஏங்கிறது கண்டிப்பா வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். பட் ஒரு டைம் நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை மறுபடியும் நீங்க என்ன சொல்ற ரிவைன் பண்ணி பாருங்க. ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறோம். நான் எடுக்கும் போதே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எடுத்தாச்சு. அப்ப கண்டிப்பா ஏங்கிறது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிங்கிறது பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏபி பிளஸோ அல்லது மைனஸோ ஓகேவா இதுல வந்து எது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எது வந்து அப்படின்னு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆன்சர் வந்து இதுதான். இதை எப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் கன்சிடர் த மேட்ரிக்ஸ் அதை எம்னு எடுத்துக்கிறாங்க ஏபி மைனஸ் பிஏ. லெட்ஸ் கம்ப்யூட் த டிரான்ஸ்போஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏன்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகே, அதை அந்த ஆன்சர் நான் எப்படி கொண்டுட்டு வந்தேங்கிறத பார்க்குறேன். ஸோ டேக்கிங் டிரான்ஸ்போஸ் ஏபி மைனஸ் பிஏ தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை நீங்க ரிவர்ஸ்ல உள்ள அந்த டிரான்ஸ்போஸ் வந்து நீங்க உள்ள அப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆகும் ஏபி டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் வரும். இந்த டிரான்ஸ்போஸ் நீங்க ப்ராடக்ட்டுக்கு உள்ள அப்ளை பண்ணீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் A transpose B transpose இதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். equal to already we know that A equal to A transpose and B equal to B transpose. So this can be written as again BA minus AB. So minus ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா minus of AB minus BA. So AB minus BA the whole transpose equal to minus of AB minus BA. So இந்த கண்டிஷன் ஜெனரலா ஒரு மேட்ரிக்ஸ் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த வகையில ஏபி மைனஸ் பிஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இவ்வளவு தூரம் நீங்க போட வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 41. எஸ், given a 3/3 மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. given a 3/3 matrix P satisfies the characteristic equation lambda cube plus etc equal to 0, then by Cayley-Hamilton theorem the inverse P inverse, wait a minute,
given a 3 by 3 matrix P satisfies the characteristic equation lambda cube plus etc equal to 0, then by Cayley-Hamilton theorem, the inverse P inverse, if invertible, can be expressed as what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Cayley-Hamilton theorem எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்ப 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 ஈஸி. நம்மளுக்கு Cayley-Hamilton தியரம் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஒரு 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து அதனோட ஆர்டர் என்ன 3யா, ஸோ அது வந்து ஆர்டர் 3 டிகிரி 3 உடைய ஒரு பாலினாமியல் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். பட் இங்க வந்து என்ன மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஐ மீன் மேட்ரிக்ஸ் எதுன்னு தெரியாது, நம்மளுக்கு அது தெரியும் 3/3ங்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாம்டா கியூபா தான் இருக்கும். தட் இஸ் லாம்டா கியூப் பிளஸ் S1 லாம்டா ஸ்கொயர், சாரி லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் plus S2 lambda minus S3 equal to 0. We know that this is the characteristic equation of a 3/3 matrix. Definitely the characteristic equation and matrix satisfy பண்ணிருக்கும். Okay, இங்க கொஞ்சம் கவனிங்க, அதனோட explanation இந்த இடத்துல நான் அப்படியே சொல்லிடுறேன். Characteristic equation states that a square matrix satisfies its own characteristic equation. So if the characteristic equation of a 3/3 matrix is இங்க எழுதுனதை தான் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். அவங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து A2ங்கிறது இந்த இடத்துல சொல்றேன், ஜென்ரல் ஃபார்ம்ல சொல்றாங்க. ஜென்ரல் ஃபார்ம்ல A2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அது பிளஸ் A2 இருந்தால் மைனஸ் A2 ஜென்ரலாக சொல்லியாச்சு. ஸோ Cayley-Hamilton தீரத்தை வந்து Cayley-Hamilton தீரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்றோம்னா, பிங்கிறது தான் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல பியை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா PQ plus A2 P square etc இது கிடைச்சிருது. இந்த இடத்துல A0 into I வரும். நான் எப்படி ஒரு 3 அப்படின்னு ஒரு நம்பரா இருந்தா அதை நான் 3 into 1 எழுதுறணும் நியூமரிக்கல் வேல்யூவை, அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாம A into I அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் உங்களுக்கு. So if P is invertible, what is the meaning for invertible? Invertible அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். கண்டிப்பா அது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும் பொழுது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ Pங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். That is A0 is not equal to 0. A0ங்கிறது என்னது? Product of the eigenvalues. Okay. This is not equal to 0. Then the rearranging the equation allows us to solve for P. ஒன்றும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்க வந்து P இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது P இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா நீங்க P இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? P இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம்னா எப்படி மாறும் இது? ஆக்சுவலா P cube plus A2P square plus A1P plus A0 into I equal to 0. I want to find the value of P inverse. So multiply by P inverse on both sides. So here P square plus A2P power, simply P. Here A1 into I plus A0 P inverse equal to 0 கிடைக்கும். ஸோ P inverse தான் எனக்கு வேணும்னா ரிமைனிங் எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டேன்னா அதுவும் எனக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது என்னவா இருக்குன்னா 1/A0 into சம்திங் வரும் இல்லைங்களா, மைனஸ் P ஸ்கொயர் மைனஸ் A2P மைனஸ் A1I அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஓகேவா? இந்த A0ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, அது உள்ள அலோவ் பண்ணா. ஸோ திஸ் இஸ் அ பாலினாமியல் தானே. மைனஸ் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா P ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் P ஸ்கொயர் மைனஸ் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா P ஸ்கொயர் பிளஸ் A2P plus A1 into I. Okay, this is in the form of a polynomial. So, நம்ம P inverse வந்து எனக்கு ஒரு பாலினாமியலா எழுதலாம். பாலினாமியல் இன் P-ஆ எழுதலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். பட் எக்ஸாம்ல there is no time. டைரக்டா ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இன்வர்ஸுக்கு மட்டும் இந்த ஆன்சர் கிடையாது. இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா P இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனாலும் அது கண்டிப்பா பாலினாமியல் இன் P-ஆ தான் இருக்கணும். P square, P cube, P power 4, whatever the integral powers கண்டுபிடிச்சாலும் அது வந்து கண்டிப்பா அது வந்து பாலினாமியல் இன் P-ஆ தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெல் நோன் ரிசல்ட், the Cayley-Hamilton theorem என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. Every square matrix satisfies its own characteristic equation. So answer option C is correct option. What is the reason for omitting the option A, B, D? Okay. ஸோ ஏவை ஏன் ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல Cayley-Hamilton தியரங்கிறது எவ்ரி மேட்ரிக்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிகாஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள்.
எவ்ரி மேட்ரிக்ஸ்னா அது வந்து ஒன்று 3/4 இருக்கலாம் அல்லது 4/3 இருக்கலாம், வாட் எவர் மேட் பி. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. m கிராஸ் n m கிராஸ் m சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் உடைய மேட்ரிக்ஸ்க்கு தான் இது செட் ஆகும். ஸோ எவ்ரி மேட்ரிக்ஸ்க்கு செட் ஆகாது. ஓகே, ஆப்ஷன் பி ஏன் ஒமிட் பண்றோம் அப்படின்னா எவ்ரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, பட் எவ்ரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷனா கிடையாது. எவ்ரி ஆக்சுவலா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாவே அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டைப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? அப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க இதெல்லாம். பட் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் இந்த கண்டிஷன் கிடையாது. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கலாம், யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்ங்கிறது இந்த இடத்துல தவறா தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் நாட் ஐகன் வேல்யூ, சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஐகன் வேல்யூஸ் ஆர் obtained from சால்விங் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் fourth degree equation x power 4 plus 2x plus 3 equal to 0. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 4 உடைய ஒரு பாலினாமியலுக்கு சம் ஆஃப் தி ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டான்னு 4 ரூட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா 4 டிகிரி உடைய ஒரு பாலினாமியல்ங்கிறதுனா 4 ரூட்ஸ் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ இதனுடைய கியூபனுடைய சம், அதாவது ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் பிளஸ் காமா கியூப் பிளஸ் டெல்டா கியூப், இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அதனோட ரூட்ஸ்லாம் என்ன, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம PUB3 ரைஸ் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக நியூட்டன்ஸ் மெத்தடு. ஓகே, இந்த மெத்தடு ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் கிளாஸ் ஒர்க்கில். ஸோ இந்த மெத்தடை பாருங்கள், இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபார்முக்கு ஜென்ரல் ஃபார்முக்கு கன்சிடர் பண்ணிங்க. எக்ஸ் பவர் 4 இது வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரலாக சொல்லும்போது எக்ஸ் பவர் 4 p1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் p2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் p3 எக்ஸ் ப்ளஸ் p4 ஈக்குவல் டு 0. ஓகே, கிவன் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா எக்ஸ் பவர் 0 ப்ளஸ் இடத்துல எக்ஸ் கியூப் டேர்ம் ஆப்சென்ட், அதனால p1 0ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஆப்சென்ட் 0 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது p1ஓட மதிப்பு நம்மளுக்கு 0, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். p2ஓட மதிப்பு 0, p3ஓட மதிப்பு 2, p4ஓட மதிப்பு 3. ஓகே, இப்போ இந்த இடத்துல டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து நம்மளுக்கு 4ன்னு சொல்லியாச்சு. ஆர் அப்படிங்கிறதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கியூபு, சம் ஆஃப் த பவர் 4, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுதான் வந்து இந்த இடத்துல ஆர். ஆர் வந்து 3 கம்பேர் பண்ணும்போது 4ஓட கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் லெஸ் தென் 1. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி S3 அப்படிங்கிறது சமேஷன் ஆல்ஃபா கியூப், அதாவது சமேஷன் ஆல்ஃபா கியூப் அப்படிங்கிறது ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் பிளஸ் காமா கியூப் பிளஸ் டெல்டா கியூப். இந்த இடத்துல வந்து டிகிரி 4 இருக்கிறதுனால நம்மளுக்கு 4 ரூட்ஸ்க்காக S3 ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் S1 பிளஸ் P1 ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து S1ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா P1ஓட மதிப்பு 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கா S1ஓட மதிப்பு 0. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபார்முலா தான்ப்பா, நீங்க நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. x2 பிளஸ் p1 s1 பிளஸ் s2 p2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல s1ஓட மதிப்பு 0ன்னு போட்டாச்சு, p1ஓட மதிப்பு 0, ஆட்டோமேட்டிக்கா இது 0, p2ஓட மதிப்பு 0, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா s2 0. சிமிலர்லி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு x3ஓட மதிப்பு வந்து மீதி எல்லாம் போடும் பொழுது -6ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், 43 கொஷினில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல +6ன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் -6ன்னு மாற்றிக்கோங்க. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 44. எஸ், ஸோ திஸ் இஸ் என்ன சொல்றதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அதாவது ஒரு டைப் ஆஃப் ரூட் கொடுத்துட்டு ரிமைனிங் ரூட்ஸை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ரூட் ஏ பிளஸ் ரூட் பி அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்தால் தேர் ஆர் 3 பாசிபிள் ரூட்ஸ் அகெயின் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ரூட் ஏ மைனஸ் ரூட் பியா இருக்கும், இன்னொன்று மைனஸ் ரூட் ஏ பிளஸ் ரூட் பியா இருக்கும், இன்னொன்று வந்து மைனஸ் ரூட் ஏ மைனஸ் ரூட் பியா இருக்கும். ஸோ இந்த 3 எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இஃப் ஒரு ரூட் எக்ஸிஸ்ட் ஆனால். அதாவது இந்த 3ல் எது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆனாலும் ரிமைனிங் 3 ரூட்ஸ் இதே மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு எப்படி, இப்போ உங்கள் கையில் ஒரு ரூட் கொடுத்துருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துருந்தீங்கன்னா அப்போ பீட்டா, காமா, டெல்டான்னு நீங்கள் 4 ரூட்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, எக்ஸ் மைனஸ் பீட்டா, எக்ஸ் மைனஸ் காமா அண்ட் எக்ஸ் மைனஸ் டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் இதை விட நான் ஒரு ஷார்ட்கட் இதுக்கு சொல்கிறேன்.
இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல வந்திருந்தா மட்டும்தான் இது ஷார்ட்கட். ஓகே, இந்த இடத்துல √5 பிளஸ் √3 மட்டும்தான ரூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ல வந்திருந்தா மட்டும்தான் நான் சொல்ற ஷார்ட்கட் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஐ மீன் √5 √3 5 3ங்கிற நம்பரை நான் சொல்லல. ரூட் ஆஃப் சம்திங் பிளஸ் ரூட் ஆஃப் சம்திங் இந்த மாதிரி இருக்கும்பொழுது மட்டும். ஓகேவா, இது வந்து இந்த 5 √5ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப 5 3 இதை வந்து நீங்க 2 டைம்ஸ் போட்டுக்கிறீங்க. 5 3. ஓகே, இந்த ரூட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x⁴ மைனஸ் சம் வேல்யூ இன்டூ x² பிளஸ் சம் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் இந்த வடிவத்துல தான் இருக்கும். இப்ப கவனிச்சுக்கோங்க, 5 3 5 3 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த 5க்கும் 3க்கும் நடுவுல இந்த 5ஐயும் 3யும் நீங்க ஆட் பண்ணி எழுதுங்க, 8. அடுத்தது இந்த 5ஐயும் 3யும் சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. நம்மளுக்கு சைனை பத்தி பிரச்சனை இல்லை, பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல நான் வந்து செய்யக்கூடிய ஆப்ரேஷன் தான் சொல்றேன் ஒளி, இது வந்து -2 இது வந்து +8ங்கிறத நான் மென்ஷன் பண்ண கிடையாது. 5ஐயும் 3ஐயும் கூட்டி போடுங்க, 5ஐயும் 3ஐயும் கழிச்சு போடுங்க. வாட் எவர் இட் மே பி த சைன், நாம வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா இந்த கூட்டி போட்டோம் இல்லையா, அந்த வேல்யூ விட நீங்க 2வை ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த கழிச்சு போட்டோம் இல்லையா, அந்த வேல்யூவுக்கு பவர் வந்து 2 ரைஸ் பண்ணுங்க. அப்ப இங்க 16 கிடைக்கும், இங்க வந்து உங்களுக்கு 4 கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த வேல்யூ கொண்டுட்டு வந்து இங்க போடுங்க, இந்த வேல்யூ கொண்டுட்டு வந்து இங்க போடுங்க. அவ்வளவுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, புரியலனா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், so ஆப்ஷன் B is correct option. Next question number 45 பாருங்க. Let A be a 3 by 3 matrix whose characteristic polynomial is lambda cube minus 7 lambda square plus 11 lambda minus 8. Actually அந்த இடத்துல I வந்திருக்கணும், 8 into I, இந்த இடத்துல I வந்திருக்கணும், I equal to 0. By Cayley-Hamilton theorem which expression gives A inverse. A inverse என்ன கொடுக்குது? இதெல்லாம் இவ்வளோ தூரம் கூட நீங்க போக தேவையில்லை. So every square matrix satisfies its own characteristic equation. So இது ஒரு characteristic equation இருந்தா ஏங்கிறது அதனுடைய மேட்ரிக்ஸா இருந்தா இப்ப எப்படி எழுதலாம்? a³ minus 7a² plus 11a minus 8 into I. சாரி ஆக்சுவலா இந்த இடத்துல I வந்திருக்கு தேவையில்லை, ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தானே, ஸோ I தேவையில்லை. இதுவே வந்து பாலினாமியல் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுங்கும் போது இந்த இடத்துல I வேணும். இப்போ A இன்வெர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? இப்போ ஸோ அதுக்கப்புறமா இங்க நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ரீரைட்டிங் திஸ், எதுக்காக ரீரைட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 8I மட்டும் அந்த சைடு கொண்டு போய் எழுதிட்டாங்க. மல்டிப்ளை அப்படியே வச்சுக்கிட்டும் நீங்க A இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு A இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது A ஓட பவர் ஒவ்வொரு இடத்துலையும் குறையும். இப்போ a² minus 7a plus 11 இந்த இடத்துல A இருக்கு, கூட A இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு I வந்துடும், ஈக்குவல் டு 8A இன்வெர்ஸ். ஸோ எனக்கு A இன்வெர்ஸ்னோட வேல்யூ தான் வேணும். இந்த 8 என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, ஈக்குவல்ஸ் எனக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1/8 into அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் ப்ரீவியஸா 2 கொஸ்டின் முன்னாடி போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 45 முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. ஸோ கன்சிடர் a system of m linear equations and n unknowns. இது ரொம்ப முக்கியம். The system has a unique solution if and only if which of the following condition holds. Okay, m linear equation and n unknowns இருக்கு. unknownsனா இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னா அந்த system of linear equationல x y z இருக்கு இல்லையா, இதனுடைய கவுண்டிங் தான் நம்ம வந்து unknown சொல்றோம். x y z இருக்கலாம், வெறும் x y மட்டும் இருக்கலாம், இதனுடைய கவுண்டிங் தான் வந்து n சொல்றோம். ஓகேவா, இத வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஓகேவா, இல்ல இத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் குறிக்குது, இது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ குறிக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ ஜெனரலான ரிசல்ட் என்ன அப்படின்னா சொல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை ரோ ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை ரோ ஆஃப் ஏ கமா பி. இதனுடைய ரேங்க்கும் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ அந்த சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனா இருக்கும். ஓகே, இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கு, பட் அன்னோன்ஸை விட லெஸ் தன்னா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்
அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், யூனிக் சொல்யூஷன் கிடையாது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் பாயிண்ட். ஓகே, இதுவே வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா நோ சொல்யூஷன். அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கும், சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பட் நமக்கு இந்த இடத்துல சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இதுதான் பாயிண்ட். ஓகே, இப்போ பி வந்து எப்போ சரியா இருக்கும், லெஸ் தென் என்ன இருக்கா, அப்போ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா பி ஆப்ஷன் சரின்னு சொல்லலாம். ஓகே, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆகுமெண்டட் ஆஃப் த ரேங்க் ஆஃப் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தென்னா இருந்தா என்ன, கிரேட்டர் தான் மொத்தத்தில் இது வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்ட், அப்புறம் சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே தான், குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. A saddle point is a critical point where saddle point வந்து critical point எந்த இடத்துல அப்படின்னா அந்த saddle pointல வந்து அந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமாவும் இருக்காது, மினிமமாவும் இருக்காது, நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமமா இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து saddle point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். A saddle point is a critical point. அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமும் அட்டைன் ஆகாது, மினிமமும் அட்டைன் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. Let f of x is equal to tan x and nth derivative of y. y பவர் n இருக்கு, இது வந்து raise the power சிம்பிளா n கிடையாது, இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு n கொடுத்திருந்தாங்க, அது டெரிவேட்டிவ் குறிக்குது. y பவர் n, அதாவது nth derivative of y denotes the, அதே வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க. Then the value of yth derivative, எத்தனாவது டெரிவேட்டிவ், 998. இதனுடைய டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கும் போது நம்ம லாஜிக்கா யோசிக்கணும், இத்தனை டெரிவேட்டிவ் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி y அல்லது f of x அப்படின்னு கொடுத்துட்டு tan x-ஓ அல்லது tan 2x-ஓ அல்லது tan 3x-ஓ மொத்தத்துல tan nx இந்த ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஈவன் டெரிவேட்டிவ்ஸ், ஓகே, ஈவன் டெரிவேட்டிவ்ஸ் at the point x is equal to 0, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா at x is equal to 0 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, நோட் பண்ணிக்கோங்க. at actually இந்த இடத்துல at x is equal to 0 போட்டிருந்திருக்கணும். x is equal to 0ல இந்த tanங்கிற ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே ஈவன் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 0வா இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இதுல பாருங்க, let us observe that the derivative of f of x is tan x at x is equal to 0. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணல, ஜென்ரல் ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு f equal to 0 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அதுக்கு நீங்க 0 அப்ளை பண்ண ஆன்சர் வந்து 1. செகண்ட் டெரிவேட்டிவ் பாருங்க, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதை சொல்லிட்டே இருந்தா ரொம்ப லேட் ஆகும், பட் ஜென்ரலா ஈவனுக்கு 0ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஏன் மட்டும் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ செகண்ட் டைம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, அந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x வரும், அது செகண்ட் டெரிவேட்டிவ். அதுல 0 எக்ஸுக்கு பதிலா 0 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் 0. ஸோ தேர்ட் டெரிவேட்டிவ் பார்த்துட்டு 0 அப்ளை பண்ணா உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0 வாட் எவர் இட் மே பி, பட் கண்டிப்பா டெஃபினட்டா ஈவன் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே, செகண்ட் டைம் டெரிவேட்டிவ், இங்க பாருங்க ஃபோர்த் டைம் டெரிவேட்டிவ், சிக்ஸ்த் டைம் டெரிவேட்டிவ், ஈவன் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 0வா இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 0. Question number 49. Compute the derivative, fourth derivative of h of x is equal to x square plus 3x plus e power 2x என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்னு ஈஸியா u into v ஃபார்முலா யூஸ் பண்ணி பெர்னோலிஸ் மெத்தட் ஆர் இன்டகிரேஷன் ஆர் சாரி என்ன சொல்றது, பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. பட் இது வந்து ஹையர் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டெரிவேட்டிவ்ங்கிறதுனால நாம வந்து லெபினிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லெபினிட்ஸ் தியரம் என்னன்னா h பவர் n இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா nth டெரிவேட்டிவ் குறிக்குது. nth டெரிவேட்டிவ் ஆஃப் a function is unv plus nc1 un minus 1 plus nc2 un minus 2 v2 plus etc. அதாவது unv plus nc1 un minus 1 v1 plus nc2 un minus 2 v2 plus etc. இந்த சஃபிக்ஸ்ல சொல்ற n n minus 1 எல்லாமே வந்து எத்தனை டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது, இதுல வந்து இன்டகிரேஷனுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் தான். ஸோ லெபினிட்ஸ் தியரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ், டூ பாலினாமியல்ஸை ப்ராடக்ட் பண்றதுக்கு, ஐ மீன் டூ ஃபங்க்ஷன்ஸை ப்ராடக்ட் பண்றது, பாலினாமியல் சொல்ல தேவையில்லை, டூ ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், யூவை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 5 எடுத்துக்கிறேன், வியை வந்து நான் e பவர் 2x அதை வந்து நான் வீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா u டேஷ்னு சொல்றேன், அது வந்து 2x பிளஸ் 3 கிடைக்கும். செகண்ட் டைம் இதை வந்து u சஃபிக்ஸ் 1 கூட நீங்க நோட்டேட் பண்ணலாம், பட் நான் இந்த இடத்துல u டேஷ் போட்டுட்டேன்.
இது வந்து 2 கிடைக்கும். u ட்ரிபிள் டேஷ் உங்களுக்கு வந்து 0 ஆயிடும். இதுக்கு மேலே u ஃபோர்த் டெரிவேட்டிவ் 0. ஸோ இந்த 2 டெரிவேட்டிவ் விட்டுடலாம். நீங்கள் இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதை கொண்டுட்டு வந்து லிபினிஸ் தேரத்தில் அப்ளை பண்ணுறீங்க. வேற ஒன்றுமே பண்ண கிடையாது, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. u1 u இந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டேன், u என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சாரி, ஒரே நிமிஷம். u of x v எஸ் 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 இந்த இடத்துல u of x அப்படிங்கிறது நம்மளுக்கு இது எஸ் விங்கிறது v பவர் ஃபோர்த் டெரிவேட்டிவ் இது. ஓகே, அப்ளை பண்ணிடுறீங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, விங்கிறது e பவர் 2x v1ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 2e பவர் 2x வரும். v2 செகண்ட் டைம் பண்ணுனீங்கன்னா 4e பவர் 2x. அந்த 4e பவர் 2x தான் வந்து இங்கே 2 பவர் 2 அப்படின்னு சொல்லலாம். v3னா 2 பவர் 3 e பவர் 2x. v4னா ஃபோர்த் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண 2 பவர் 4 e பவர் 2x. இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதை அப்படியே கொண்டு வந்துட்டு லிபினிஸ் தியரத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா 16x ஸ்கொயர் ப்ளஸ் 112x ப்ளஸ் 224 e பவர் 2x ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர், இது வந்து ஹெஷியன் மேட்ரிக்ஸ்னு நம்ம சொல்லலாம். தென் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்னவா இருக்கும், இது நம்மளுக்கு வெல் நோன் ரிசல்ட். ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இன்கன்க்ளூசிவ், நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. கிரேட்டர் தென் 0வா இருந்தா வேணா சொல்லலாம். அதுக்கான ரிசல்ட்டை மொத்தமா இங்க கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. Let f of x, y be a function with continuous second order partial derivatives. Let r equal to fxx, s is equal to fxy, t equal to fy. இதெல்லாம் வந்து நோட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிமினன்ட் d equal to rt minus s square ஓட மதிப்பு எப்படி இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா அதனோட சைனை பார்ப்போம். at a point a, b use the test if dங்கிறது தான் rt minus s square. ஓகே, rt minus s ஸ்கொயர் கிரேட்டர் தன் 0வா இருந்து r கிரேட்டர் தன் 0வா இருந்தா அந்த பாயிண்ட் வந்து லோக்கல் மினிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் சொல்லுவோம். இதுவே இது வந்து கிரேட்டர் தன் 0வா இருந்தா r லெஸ் தன் 0வா இருந்தா அது மேக்ஸிமம் சொல்லலாம். அப்படி இங்க வந்து கிரேட்டர் தன் 0வா இருந்தா மட்டும்தான் இதை பத்தி நம்ம பேச முடியும். rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு லெஸ் தன் 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து சேடில் பாயிண்ட். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் அட்டைன் ஆகாது, மினிமம் பாயிண்ட்டும் அட்டைன் ஆகாது. இதை சொல்லிடலாம். rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா இருந்தா இதை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு முடிவுகள் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அதுதான். ஸோ ஈக்குவல் டு 0வா இருந்தா இன்கன்க்ளூசிவ். கொஸ்டின் நம்பர் 51 அதே கொஸ்டினே தான், திருப்பி வேற டைப்ல வந்திருக்கு பாருங்க, வேற கொஸ்டினா வந்திருக்கு. which condition indicates no extremum? no extremumனா என்ன? no extremum ஆக்சுவலா ஒரே வார்த்தை, இந்த லாஸ்ட்டுக்கும் போகல இந்த லாஸ்ட்டுக்கும் போகல. அதாவது என்ன, மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், எல்லை புள்ளிகள். எல்லை புள்ளிகளே இல்ல. நோ மேக்ஸிமம் நோ மினிமம், எய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம். அப்ப அது வந்து சேடில் பாயிண்ட். இந்த இடத்துல வார்த்தை அது டைரக்டா கொடுக்கல. நான் வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல சேடில் பாயிண்ட் போட்டேன், பட் எக்ஸாம்ல இதை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிமினன்ட் வந்து கண்டிப்பா லெஸ் தென் 0வா இருக்கும். அப்பதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. இது ஒரு ரிசல்ட் தான், பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ரெக்வைர்டு ஃபார் ஆயிலஸ் தியரம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஆயிலஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னா என்ன தேவைன்னா, கண்டிப்பா அந்த ஆயிலஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன இருக்கணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆயிலஸ் தியரம் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள் ஸ்டேட்ஸ் தட் if z equal to f of x, y is a homogeneous function of degree n. ஹோமோஜீனியஸ்னா என்னங்கிறத அடுத்து சொல்றேன். ஆஃப் டிகிரி என்ன இருக்கும் பொழுது, ஸோ கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும் பொழுது இதுதான் வந்து ஆயிலஸ் தியரம். ஓகே, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆயிலஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதாங்க, z ஈக்குவல் டு ஆர் z ஆஃப், இங்கே f ஆஃப்னு போட்டுட்டேன், ஆக்சுவலாக z ஆஃப் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக tx tyன்னு ரீப்ளேஸ் பண்ணனாலும் t பவர் சம்திங் இன்டூ z ஆஃப் x, yன்னு மறுபடியும் ரீஃபார்ம் அதே மாடலில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னன்னு சொல்லலாம். இந்த n கண்டிப்பா கிரேட்டர் தன் 0வா, ஃபார் ஆல் கிரேட்டர் தன் 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோமோஜீனியஸ்னா என்ன, அதே மாதிரி ஆயிலஸ் தியரத்தை எப்போ அப்ளை பண்ணுவோங்கிற 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் எவாலுவேட் எஸ், இதை வந்து எவாலுவேட் பண்ணுங்கிறாங்க.
இது சிம்பிளா இப்படி பார்த்தா புரியாது. நம்மள ஆயிலர்ஸ் தியரத்தை அந்த ஃபார்மேட்டை கொண்டுட்டு வந்தோம்னா எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல n இன்ட்டு இசட்னு வரலாம் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இங்கே n கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வாட் இஸ் n ஹியர்? இசட் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்து என்ன டிகிரியோடு இருக்குதோ அதுதான் வந்து என்ன. ஸோ இங்கே பாருங்க இந்த ப்ராப்ளத்தை இசட் ஈக்குவல் டு வாட்னு எழுதியாச்சு. இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக இருக்கா. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் லாக் எடுத்தீங்க அப்படின்னா லாக் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு கிடைக்குது. ஸோ இந்த லாக் இசட்டை வந்து நான் வந்து சிம்பிளாக என்னோட கன்வீனியன்ட்டுக்காக யூன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது யூ அப்படிங்கிறது யூங்கிறது லாக் இசட், தட் இஸ் லாக் இசட்டுங்கிறது இது ஒன். ஸோ யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா இதை வந்து ஹோமோஜினியஸா இல்லைன்னு செக் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி கிளாஸில் இப்போ ப்ரீவியஸாக நான் சொல்லிட்டேன். ஹோமோஜினியஸ் ஆஃப் டிகிரி S1 அதை கொண்டாந்து ஆயிலர்ஸ் தியரத்தில் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். எஸ் எனக்கு தெரியும் யூங்கிறது லாக் இசட்டு. அப்போ நான் எக்ஸை பொறுத்து பண்ணினேன் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கிறது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் பை இசட் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை இசட் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய். ஓகே, இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியும். இசட் இஸ் u is a function of z and z is a function of x and y. So dou u by dou xங்கிறது 1 by z into u equal to log z. Dou u by dou x is 1 by z into dou z by dou x. Similarly y மாதிரி y பாத்துறீங்க. அப்புறம் இந்த டேர்ம்ல 1 by z காமனா இருக்கு. வெளிய எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு போகும்போது அது z into u மாற சான்ஸ் இருக்கு. ஸோ zங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. uங்கிறது நம்மளுக்கு தெரியும் log zன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ அதை அப்ளை பண்ணீங்கன்னா z into log z தான் ஆன்சர். ஆப்ஷன் B is our answer. Question number 54. If f is degree k homogeneous, அதாவது homogeneous of degree n அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே வந்து இங்க k ன்னு சொல்றாங்க. If f is degree k homogeneous, then each partial derivatives fx and fy is homogeneous. இது வந்து ஒரு well known corollary, அதாவது ஆயிலர்ஸ் தியரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஆயிலர்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் x into டோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க f கொடுத்துருக்காங்களா. ஸோ f into டோ f by டோ x plus y into டோ f by டோ y ஈக்குவல் டு n டிகிரியா k வந்து டிகிரியா இருக்கும்பொழுது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துல வந்து டிகிரி என்ன இருக்கும். இது வந்து நம்ம எதுக்கு பேசுறோம்னா எஃப்க்கு பேசுறோம். இதுவே வந்து அவங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் fx அண்ட் fyக்கு பேசும் பொழுது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஹோமோஜீனியஸ் டிகிரி என்னவா இருக்கும்னா k-1 இருக்கும். ஓகேவா, அதனுடைய ஒவ்வொரு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்மே ஓகேங்களா, ஒவ்வொரு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்மே ஹோமோஜீனியஸ் ஆஃப் டிகிரி k-1. எப்படி ஹோமோஜீனியஸ் ஆஃப் டிகிரி k-1 கண்டுபிடிக்கிறது அப்படின்னா fx எடுத்துக்கோங்க, அதுல வந்து tx, ty ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா t-1 into fx of x, y அந்த மாதிரி கிடைக்கும். அந்த அர்த்தத்துல தான் சொல்ல வராங்க. ஸோ ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருக்கும் பொழுது டிகிரி வந்து k-1 இருக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். Question number 55. For f of x, y equal to this one is minimum value. இதனுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கான மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மினிமம் வேல்யூவா மேக்ஸிமம் வேல்யூவா நீங்கள் அனலைஸ் பண்ண தேவையில்ல. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ மினிமம் வேல்யூ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபங்க்ஷனை எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க, எக்ஸ் மதிப்பு கிடைச்சிச்சு. ஒய் வேல்யூ எஃப்ஒய் கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க, ஒய் மதிப்பு கிடைச்சிச்சு. இது ரெண்டையும் கொண்டு போய் ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஆன்சர் 3. ஓகே, இந்த டைப் ப்ராப்ளம் பாருங்க. இன்டெக்ரல் 0 to pi by 2 cos square x dx. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். பட் எனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்டை விட அதை ஃபார்முலா யூஸ் பண்றதை விட இந்த ஷார்ட்கட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 நான் வந்து இப்போ இங்க வந்து டிகிரி 2வா தான் இருக்கா. நான் வந்து இது வந்து காசுக்கும் ஒண்ணுதான், சைன் வந்தாலும் ஒண்ணுதான், பொதுவா சொல்லிடுறேன். 0 to pi by 2வா இருக்கும் பொழுது இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளா இருக்குது, நான் வந்து ஒரு 4 டிகிரி வச்சு சொல்றேன். இப்படி இருக்கலாம், அல்லது இது வந்து சப்போஸ் sin பவர் 4x இருந்தாலும் இப்போ நான் சொல்றது அப்ளிகபிள். இது எப்படி பண்ணுவீங்கன்னா, இது வந்து ஈவனா அல்லது ஆடான்னு பாக்குறீங்க. எஸ் ஈவன், ஆட் கிடையாது. ஈவன் அப்படின்னா pi by 2ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கிறீங்க.
இதை வந்து 2ஆ டிவைட் பண்றீங்க, கீழே கொண்டுட்டு வந்து இந்த பவரை போடுறீங்க, மேலே கொண்டுட்டு வந்து இந்த பவர்ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் செய்யற வேலை அதுதான். ஓகே, 0 to pi by 2 இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்றீங்க. cos power 4x, cos power even any degree, cos power something in the x or sin power something in the x ரெண்டும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈவனா ஆடான்னு செக் பண்றீங்க. ஈவனா இருந்தா pi by 2 ப்ராடக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அந்த டிகிரி என்னவோ அதை கொண்டாந்து கீழே போடுறீங்க. அதுல இருந்து 1 செப்பரேட் பண்ணி மேலே போடுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2ல இருந்து இந்த 4ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ணா 0 ஆயிரும், விட்டுறலாம். அதே மாதிரி 3ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணுங்க, 1. ஸோ ஆன்சர் நான் சொல்றது இந்த ப்ராப்ளத்துக்கு கிடையாது, நான் ஜெனரலா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 3 pi by 16ங்கிறது ஆன்சர். ஓகே, இது வந்து ஈவனா இருந்தால். இதுவே சப்போஸ் ஆடா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஆடா இருந்தா இந்த pi by 2 விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆன்சர் வந்து 3 pi by 16 மட்டும் வரும். சாரி, 3 by 16 மட்டும் வரும். அதே சேம் இப்போ இதை விட்டுருங்க. ஓகே, இது வந்து ஜெனரலா சொல்லியாச்சு. இதை விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை கவனிங்க. 0 to pi by 2 cos ஸ்கொயர், இது வந்து ஈவன். ஓகே, ஈவனா pi by 2 ப்ராடக்ட் பண்றோம். டிகிரி என்ன 2வா, அதை எங்க போட்டுக்கிறோம். இதுல இருந்து 1 குறைச்சிங்கன்னா 1. ஓகே, இந்த 2ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணி எழுதுறோம். 0வா ஆகுது, அதனால விட்டுறலாம். இதுல இருந்து ரெடியூஸ் பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் pi by 4. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. சால்வ் த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். சால்வ்னு கொடுத்துட்டாங்கனாவே கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். எஸ், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நீங்க ஆப்ரேட்டர் ஃபார்முக்கு எழுதலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல m ஸ்கொயர் போட்டிருக்கலாம். இந்த இடத்துல வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 3d. ஏன்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது டி பை டிஎக்ஸ்ங்கிற இடத்துலலாம் டி மாத்துங்க. டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துலலாம் டி ஸ்கொயர் மாத்துங்க. இதே மாதிரி போட்டுட்டே போங்க. ஸோ ஆப்ரேட்டர் ஃபார்ம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ஆப்ரேட்டருக்கு பதிலாக டிக்கு பதிலாக எம்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்ஹெச்எஸ் பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைச்சிருது. இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்றேன். ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். 2 roots are real and different. So the complementary function is a into e power m1 x first root x plus b into e power second root x. அடுத்து வந்து to find the particular integral. particular integral கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by function of d into e power x எழுதுறோம். e power x அப்படினாவே இந்த e பவர்ல x இருக்கு இல்லையா, அந்த x உடைய கோஎஃபிஷியன்டான dங்கிற ஆபரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1 by 1 minus 3, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1 by 1 minus 3 plus 2 into e power x equal to இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடுது. ஏன்னா அது -2 + 2 வந்து 0 ஆயிடுது. இன்ட்டு e பவர் x. டினாமினேட்டர் 0 ஆகும் பட்சத்தில் இந்த ப்ரொசீஜரை எங்கிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அதனுடைய நியூமரேட்டரை நீங்க x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதனுடைய டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு d பண்றீங்க. அப்ப x by 2d minus 3 into e power x x by again நீங்க d வந்து 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா x by இந்த இடத்துல 2 into 1 is 2 minus 3. 2 minus 3 is minus 1. Answer is minus x e power x. பட் உங்களோட கொஸ்டின்ல இந்த இடத்துல மாத்திக்கோங்க. ஆப்ஷன் சி minus x into e power x. So option C is the correct option. கொஸ்டின் உடைய ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. a e power x plus b into e power 2x minus x into e power x. Okay. Very simple. Area enclosed between the curve y equal to x, y equal to x square. இது ஒரு straight line, இது ஒரு parabola. From the point 0 to 1. இதில் வந்து straight line parabola நீங்க மறந்துடுங்க. ஏரியா கண்டுபிடிக்கணுமா, அவ்வளவுதான். ஒரே பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி x is equal to அப்படின்னு கொடுத்தாச்சா, முடிஞ்சது வேலை. இல்லை, முடிஞ்சது. என்ன பண்றீங்கன்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல் dy dx எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க y equal to x and y equal to y, ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு கர்வை தட் இஸ் y equal to f of x னு ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, y equal to f of x னு இன்னொரு கர்வ் கொடுத்துருக்காங்க. லிமிட் வேரியஸ் ஃப்ரம் 0 to 1 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே லிமிட். ஸோ இந்த ரெண்டு கர்வையும் அப்படியே செப்பரேட் பண்ணிடுங்க. நான் சொல்றதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இது ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரே லிமிட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கு, எக்ஸுக்கு தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் முன்னே பின்னா எப்படி கழிச்சாலும் சரி ஆன்சர் வந்து நீங்க பாசிட்டிவ்ல தான் எழுத போறீங்க ஏரியாங்கும் போது இன்டூ டிஎக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல இன்டெகிரேஷன் ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் 1/6. ஓகே, இந்த ப்ராப்ளம் வெரி ஈஸி. லாஸ்டா ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, z equal to e power x square plus y square by x plus y போட்டோம் இல்லையா, அதே டைப். அது வந்து லாக்னு போட்டோம். இது கொஞ்சம் வந்து சைன் இன்வர்ஸ் வந்து சைனா மாறும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க given u equal to sin inverse of this one given condition எடுத்து எழுதியாச்சு. அதை வந்து இந்த sin inverse வந்து ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு கொண்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து வெறும் sin u equal to this one வரும். இந்த sin u வந்து நான் வந்து z ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ that is z is a function of x, y is this one. ஸோ என்னோட இந்த 4ல எது சரின்னு கேட்குறாங்க. இந்த 4ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பார்க்கும்போது எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா இது வந்து ஆயிலர்ஸ் தியரத்தை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த z equal to இந்த z of x, yங்கிறது ஹோமோஜீனியஸா இல்லைன்னு செக் பண்றீங்க. செக் பண்ணி பார்க்குறீங்க. z of tx, ty செக் பண்ணினீங்கன்னா t cube x cube minus t cube y cube by tx plus ty ன்னு வரும். அப்புறம் இது எல்லாத்தையும் t cube வெளியில் எடுத்துருங்க. டினாமினேட்டர் 3 வெளியில் எடுத்துருங்க. x cube minus y cube by x plus y கிடைக்கும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2 t power 2 into எழுதலாம். t power 2 into. So yes, so z is a homogeneous function of degree 2. So we can apply the Euler's theorem. Euler's theorem is x into dou z by dou x plus y into dou z by dou y equal to n z. என்னங்கிறது இந்த இடத்துல 2 z அப்படிங்கிறது நம்மளுக்கு sin u. ஓகே, நம்மளுக்கு தெரியும் z equal to sin u அப்படின்னா dou z by dou xங்கிறது cos u into dou u by dou x. dou z by dou y அப்படிங்கிறது sin u into dou u by dou y. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கேயும் cos x இருக்கு, cos x இருக்கு, வெளியில் எடுத்துட்டிங்கன்னா காமனாக வந்துடும். இங்கே zங்கிறது நம்மளுக்கு sin x. ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா sin u by cos u is tan u. ஸோ ஆப்ஷன் C is correct option. Okay, evaluate triple integral. Okay, x y z இந்த இடத்துல ஈன்னு சொல்லலாம் அல்லது ரீஜன் சொல்லலாம். ஓகே, x y z dx dy for the cube. இதுல ஒண்ணுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம்ல வந்து பவர் 3 ன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாது. 3 இன்டெக்ரலுடைய லிமிட்ஸ். ஓகே, x y z dx dy dz. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் integrate with respect to x. integrate with respect to x. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு இன்டெக்ரல் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது இன்னர் இன்டெக்ரல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னர் இன்டெக்ரல். ஓகே, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் 0 to 1 x y z dx. எஸ், நான் வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். கீப் த அதர் டூ டேர்ம்ஸ் ஆஸ் அ கான்ஸ்டன்ட். கன்சிடர் அதர் டூ டேர்ம்ஸ் ஆஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். இன்டெக்ரல் 0 to 1 x into dx. ஸோ x into dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x square by 2. லிமிட் varies from 0 to 1. ஆன்சர் இஸ் y z by 2. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் இன்டெக்ரலோட வேலை முடிஞ்சுதா? அடுத்து இதனோட மதிப்பு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. y z by 2 தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டெக்ரல் 0 to 1 y z dz y z by 2 into dy. அதனோட மதிப்பு என்னன்னா முன்னாடி போட்ட மாதிரியே போட்டா z by 4 ன்னு கிடைக்குது. அடுத்தது அவுட்டர் இன்டெக்ரல். இது ஆல்ரெடி வெரி வெரி பேசிக் இன்டெகிரேஷன் தான். ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, புரியும் நினைக்கிறேன். ஆன்சர் 1/8. Okay, what distinguishes an ordinary differential equation from a partial differential equation? Ordinary differential equation வந்து partial differential equation விட எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க. கவனிச்சுக்கோங்க. ordinary differential equation, இது partial differential equation. ordinary differential equation வந்து நம்ம d by dx அப்படின்னு சொல்லுவோம். அதாவது dங்கிற ஆப்ரேட்டரால d அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதை வந்து டோ அப்படி டினோட் பண்ணுவோம். இது ரொம்ப பேசிக். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இங்க வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து ஆர்டினரிக்கு வந்து ஒன்னா தான் இருக்கும், பார்ஷியலுக்கு வந்து 1 or more இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒன்னா தான் இருக்கணும். இது வந்து ஓடிக்கு ஆர்டினரிக்கு. இதுவே வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 அல்லது 1 or more அல்லது 2 or moreன்னு சொல்றது ஒன்று தான், கிரேட்டர் தென் 1ன்னு சொல்றது ஒன்று தான். இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். Question number 62. Well known result. Integral limit 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x into dx is true. எப்ப f கண்டினியூஸா இருக்கணுமா, டிஃபரன்ஷியபிளா இருக்குமா, சிமெட்ரிக் இருக்குமா?
இந்த கண்டிஷன்லாம் தேவையில்லை, எப்பவுமே இந்த கண்டிஷன் ட்ரூ. ஆக்சுவலா இந்த ரிசல்ட் எங்கிருந்து கொண்டுட்டு வரப்படுதுன்னா, இன்டெக்ரல் a to b f of x dx அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் a to b f of a plus b minus x into dx. இந்த ப்ராப்பர்ட்டியில ஏங்கிற லோயர் லிமிட்டுக்கு பதிலாக இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல லோயர் லிமிட் வந்து 0ன்னு போட்டுடுறாங்க. அப்போ 0, அப்பர் லிமிட் வந்து ஏன்னு வச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே மாற்றினீங்கன்னா அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டை ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ மட்டும் வரும், மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு வரும். ஸோ எல்லா இடத்துலையும் இது வந்து ட்ரூ. எல்லா இடத்துலையும் ட்ரூங்கிறதுக்காக இந்த ரீசன் நான் சொல்ல வரல. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருந்து டெரைவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பாருங்க, எவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் டிஒய் ஓவர் த ரீஜியன். இந்த ரீஜியன் என்ன, யூனிட் டிஸ்க். இது வந்து ஒரு சர்க்கிள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன, அந்த இதுக்குள்ள. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். இதை வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் மூலமா நம்ம சால்வ் பண்ணால், இது நார்மல் ஆர்டினரி விட போலார் கோஆர்டினேட்ஸ் மூலமா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிற ஜென்ரல் ஆன ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கான சர்க்கிள் ஈக்குவேஷன் இது. அதாவது இது வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் லிமிட்ங்கிறது என்னது, ஆருங்கிறது என்ன, ரேடியஸ் தானே. இந்த இடத்துல ஆருங்கிறது ரேடியஸா. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயருங்கிறது ரேடியஸ் வந்து 1. அதாவது ஆருங்கிறது 1, ஆர் ஸ்கொயருங்கிற இடத்துல இந்த நம்மளுக்கு 1 இருக்கு, ஆருங்கிறது 1 தான். ஓகே, சென்டர் வந்து ஆரிஜின். ஓகேவா, அப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த சைடு வந்து பாசிட்டிவ் ஆர், இந்த சைடு வந்து நெகட்டிவ் ஆர். நம்மளுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து பாசிட்டிவ் ரீஜியன் ஆர், இது வந்து சென்டர் ஆர். அப்போ லிமிட் வேரியஸ் ஃப்ரம் வேர் டு வேர். நம்மளுக்கு இந்த இடத்துல ரேடியஸ் வந்து 1 தானே. அப்போ லிமிட் வேரியஸ் ஃப்ரம் 0 to 1. ஒரு டைம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது அப்படியே நம்ம 2πக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஐ மீன் 2πக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்றதை விட ஆங்கிள் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, சாரி இந்த இன்க்ரீஸ் கிடையாது, ஆங்கிள் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இங்கிருந்து 0ல இருந்து ஒரு முழு ரொட்டேஷன் 2π. ஸோ ஆர் லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அண்ட் தீட்டா லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். அப்படிதான் இங்க பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the integral becomes double integral over the region or this one. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது போலார் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா dx dyங்கிறது r into d theta drன்னு மாறும். இது வந்து ஆக்சுவலா ரூல் கிடையாது, இது வந்து டெரைவ் பண்ணப்பட்டது. இது வந்து dx dyங்கிறது எப்படி மாறும், இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டா போலார் கோஆர்டினேட்டா சம் வேலைகள் செய்யும் பொழுது dx dyங்கிறது r into dr d thetaவா மாறும். ஓகே, ஸோ இந்த இடத்துல r into dr d theta அப்படிங்கிறது dx dyக்கானது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது ஜென்ரல் ஃபார்ம்ல ஆருக்கானது. ஓகே, அடுத்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா r cube into dr d theta. Evaluate the inner integral. First inner integral வந்து integrate this r cube with respect to r power 4/4 வரும். limit 0 to 1 1/4 வரும். outer integral apply பண்ணீங்கன்னா இதனோட மதிப்பு 1/4, அது கொண்டு வந்து போட்டீங்கன்னா 0 to 2π 1/4 into d theta. So 1/4 into, அதாவது 1/4 integral 0 to 2π d theta 1/4 பை லிமிட் வந்து இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா theta limit varies from 0 to 2π அப்ளை பண்ணும்போது 2π/4 ஆன்சர் இஸ் π/2. So answer π/2. Next question கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம், மூவ் ஆகலாம் பாருங்க. வால்யூம் ஃபார்ம்டு பை, இதுவும் அதே மாதிரியே தான்ப்பா. y ஈக்குவல் டு எக்ஸா, சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன். ஓகே, பை ரொட்டேட்டிங். அப்போ பை ரொட்டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே கண்டிப்பாக இதுக்கான ஃபார்முலா டிஸ்க் மெத்தடில் இந்த மாதிரி y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஒரு கர்வ் கொடுத்துட்டு, ஒரு கர்வ்ங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது பை ரொட்டேட்டிங் அபவுட் த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகே, v ஈக்குவல் டு பை, அதாவது 180 டிகிரி a to b f of x d whole square into dx. அதில் f of xங்கிறது இந்த இடத்துல yங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x ஈக்குவல் டு x, லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா ஆன்சர் π/3. சிம்பிளாக அது ஒன்றுமே கிடையாது. பை 0 to 1 f of xங்கிறது நம்மளுக்கு x, அது ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணீங்க, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா π/3. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஆஸ் இட் ஆஸ் சேம் நம்ம இங்கே எப்படி போட்டோம், இன்னர் இன்டெக்ரல் அவுட்டர் இன்டெக்ரல் ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, ட்ரிபிள் இன்டெக்ரலில் முன்னாடி போயிடுச்சு.
எஸ் இங்க போட்டோம் இல்லையா 60 கொஸ்டின் நம்பர் 60 போட்ட மாதிரியே தான் அதே ஃபார்ம்ல அது வந்து ப்ராடக்ட், இது வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் எதுவா இருந்தாலும் இந்த ஃபார்ம் தான். ட்ரிபிள் இன்டெக்ரல் 0 to 1 0 to 1 0 இதை வந்து நீங்க பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. we can separate the integral due to linearity. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டெக்ரா நீங்க எவாலுவேட் பண்றீங்க. இது ஒவ்வொன்றுக்குமே அவங்க வந்து 0 to 1 the whole cube கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலா என்னன்னா 0 to 1 0 to 1 0 to 1 x into dx into dy into dz. இதுதான் இதை தான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அவுட்டர் என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட்ல தானே இருக்கு. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றேன் ஒய் சாரி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றேன் ஒய் பண்றேன் இசட் பண்றது ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால நம்ம அந்தந்த வேரியபிள்ஸ் அப்படி இப்படி பிரிச்சுக்கலாம். எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் இசட்லாம் ஒரு பக்கம், நடுவில் ப்ராடக்ட் தானே, பிரச்சனை கிடையாது. ஓகே, பிரிச்சிங்கன்னா எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வெரி ஃப்ரம் 0 to 1ங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 1/2 வந்துருச்சு. அடுத்து வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் dy அப்படின்னா சிம்பிளா y வருது, லிமிட் வெரி ஃப்ரம் 0 to 1, அப்போ ஆன்சர் வந்து 1 வந்துருச்சு. அந்த 1 தான் இது, இந்த இடத்துல இது, ஸோ இந்த இடத்துல 1/2. அதே மாதிரி சிமிலர்லி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 1/2 1/2 1/2, ஸோ மூணையும் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 3/2. மூணையும் ஆட் தான் பண்ணணும். இங்க பார்த்துட்டு நீங்க அப்படியே மல்டிபிளிகேஷன் நினைச்சிடாதீங்க. பட் கொஸ்டின் வந்து இதனோட மதிப்பு 1/2, இதனோட மதிப்பு 1/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. இது 1/2, ஸோ மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 3/2. ஆன்சர் இஸ் 3/2. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். அப்படியே ஷார்ட்டா சொல்ற பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா பிபி பிளஸ் QQ ஈக்குவல் டு ஆர் லெக்ராஞ்சியன் ஃபார்ம்ல இருக்கு. இதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் dx பை கேப்ஸ் p dy பை கேப்ஸ் q ஈக்குவல் டு dz பை கேப்ஸ் r. உங்களுக்கு லெக்ராஞ்சஸ்ல வந்து குரூப்பிங் மெத்தட் இருக்கு, மல்டிப்ளையர்ஸ் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பிங் மெத்தட்ல ஈஸியா போட்டுடலாம். So this is of the form this one where p is x square, q is y square and r is z square. Use Lagrange's method for method. So here Lagrange's auxiliary equation இந்த இத சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்க எழுதிருக்காங்க. dx by p pங்கிறது இந்த இடத்துல வந்து x square, qங்கிறது y square, rங்கிறது z square. We solve the system using auxiliary equation. Solve the first pair, first two pairs வந்து solve பண்ணுங்க. dx by x square equal to dy by y square. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா இதைவே சும்மா அந்த 1/x square into dx இருக்காங்க, வேற எதுவும் சொல்லல. நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா 1/x square x into dxங்கிறது -1/x வரும். இது வந்து -1/y plus c1. அப்போ ஒரு பக்கமா எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1/x plus 1/y equal to c1 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவா இருக்கிறதுக்காக மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து -c1 வரும். வாட் எவர் இட் மே பி -c1 இருந்தா plus c1 இருந்தா நம்மளுக்கு அது வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ 1/x minus 1/yங்கிறது c1ங்கிறது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரியே செகண்ட் டைம் போட்டிங்கன்னா இது ஒரு சொல்யூஷனாக கிடைக்குது. ஸோ பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0 ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் u, v ஈக்குவல் டு 0 தானே எழுதுவோம். அப்படி தான் எழுதுறோம். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் 1/x minus 1/y, 1/y minus 1/z ஈக்குவல் டு 0ங்கிறது தான் என்னுடைய சொல்யூஷன். பட் அவங்க வந்து ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. 2 சொல்யூஷன்ஸ் இப்படி வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னா இதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ்ல என்ன மாதிரி ஃபார்ம்ல ஆன்சர் வந்திருக்கோ அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி ஈஸி ஒன் ஆல்சோ. த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல் ஃபார்ம். ஸோ வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் dx by x square plus 4? இந்த லிமிட் 0 to 2. Okay, we use the standard integral formula. Integral dx by x square plus a square is 1/a into tan inverse of x by a. So இந்த பிளேஸ்ல ஏங்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு 2 இருக்கு. ஏன்னா இது வந்து 4ங்கிறது நான் 2 ஸ்கொயர் எழுதலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1/2. இந்த இடத்துல லிமிட் வந்து 0 to 2. ஸோ இங்கே இந்த ஏங்கிறது 2 நம்மளுக்கு 1/2 tan inverse of x by 2 லிமிட் varies from 0 to 2. ஸோ tan inverse of 2/2ங்கிறது tan inverse of 1, tan inverse of 0. We know that tan inverse of 1, that is tan 45 degree is 1. Tan 0 value is 0. So answer is 1/2 into pi by 4 is pi by 8. Next question. The general integral of a first order degree. Yes, இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, general integral of a first order partial differential equation is f of u, v equal to 0. எங்க நான் சொன்னேன், இப்போ ஒரு ப்ரீவியஸாக ஒரு லெக்ராஞ்சஸ் ப்ராப்ளம் எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அதிலே பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். பிங்கிறது எதை குறிக்கிறது, டோ இசட் பை டோ எக்ஸை குறிக்குது. கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய்யை குறிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அதனோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஜென்ரல் இன்டெகிரல்னாலும் சொல்யூஷனாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்ன வடிவத்தில் இருக்குன்னா f of u, v equal to 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, ரிமைனிங்லாம் ஏன் தப்புன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஓகே. செகண்ட்
அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம போட்டதை கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளாக இதிலே நான் கொடுத்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் ஏன் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் எதை குறிக்குது? த கம்ப்ளீட் இன்டெக்ரல் வித் 2 கான்ஸ்டன்ட்ஸ். அது ஜென்ரல் இன்டெக்ரல் வேற, கம்ப்ளீட் இன்டெக்ரல் வேற. ஓகேவா? ஜென்ரல் இன்டெக்ரல் நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் உள்ள வராது. ஓகே, ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் உள்ள வரும். அவங்க கேட்கறது ஜென்ரல் இன்டெக்ரல். ஸோ அப்படிங்கும்போது இதுதான் சரியானது. இந்த ஒன்லி த சிங்குலர் என்வெலப் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, ஏன்னா சிங்குலர் இன்டெக்ரல் வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க கேட்கறது ஜென்ரல் இன்டெக்ரல். இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி ஏன் தவறானது அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்குரிய சொல்யூஷனு. ஆப்ஷன் சி ஏன்னு சொன்னா அது வந்து சிங்குலர் இன்டெக்ரல் பத்தி பேசுறாங்க. நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து ஜென்ரல் இன்டெக்ரல். ஓகே, இது ரொம்ப ஈஸியானது. integral 0 to pi by 2 sin x by 1 plus cos square x into dx is what? Just இதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. u வந்து காஸ்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ duங்கிறது மைனஸ் sin x into dx. லிமிட் அவங்க வந்து x ஓட லிமிட் வந்து 0 to pi by 2 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அப்படியே மாற்றுவோம். x 0னா y வந்து cos of 0 அது வந்து 1 ஆயிடுது. எப்போ cos 0 வேல்யூ 1. x வந்து pi by 2 இருக்கும் பொழுது u ஓட லிமிட் வந்து நம்மளுக்கு 0. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. லிமிட் வந்து 0னா இங்கே வந்து யூவில் மாற்றும் போது 1 ஆகுது. இதெல்லாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது sin x இன்டூ டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டியூ போடலாம். அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் யூ ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பை பை 4. எஸ், இந்த மாடல் டைப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஈவன் டிகிரியா ஆட் டிகிரின்னு பார்க்குறீங்க. நம்மளுக்கு ஆட் டிகிரி அப்போ வந்து பை பை 2ஆல் பெருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக சிம்பிளாக 1 போட்டுட்டா ஓகே. இது என்னவோ அதை தூக்கிட்டு வந்து எழுதுறீங்க. இதிலிருந்து 1 கழிச்சு எழுதுறீங்க. இதிலிருந்து 1 2 குறைச்சி எழுதுனா 1 அடிக்குது. இதில் 2 குறைச்சி எழுதுனா 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து சிம்பிளாக 2/3. ஓகே, இது ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா. நம்மளுக்கு தெரியும் பிங்கிறது dy by dxன்னு. அப்படியே இதில் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. y equal to x into p plus f of p. Yes, this is the Claret's form. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 72. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. டிங்கிற ஆப்ரேட்டர் பதிலாக எம்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ m ஸ்கொயர் மைனஸ் 2m + 1 = 0. ஸோ m - 1 தி ஹோல் ஸ்கொயர் = 0. m = 1, 1 ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது ரெண்டு ரூட்ஸும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் திஸ் ஒன், ax + b into e power x. நெக்ஸ்ட் பாருங்க, சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சால்வ் கொடுத்துருக்கிறதுனால ஒய்சி கண்டுபிடிக்கணும், ஒய்பி கண்டுபிடிக்கணும். அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பர்டிகுலர் இன்டெக்ரல் பாருங்க, PA = 1/d² + 9 × sin 3x. சைன் அல்லது காசுன்னு வந்துருச்சுன்னா டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, டி ஸ்கொயருக்கு தான் பண்ணணும். மைனஸ் போட்டுட்டு 3a ஸ்கொயர் பண்ணணும். இது -3 த ஹோல் ஸ்கொயர் கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். -3 த ஹோல் ஸ்கொயர் கிடையாது, மைனஸ் தனியாக இருக்கணும் முன்னாடி. அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் -9 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகுது. பட் இந்த ஃபார்மில் வந்துருச்சுனாவே இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டெப் வந்து நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணினீங்கன்னா x/2d × sin 3x. ஸோ டிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படியே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது டிங்கிறது d/dxன்னு சொல்கிறோம் அப்படின்னா 1/dங்கிறது இன்டகிரேட்டிங் ஆப்ரேட்டர், இன்டகிரேஷன் ஆஃப் dxன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த x/2 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து x/2 × 1/d × sin 3x அப்படின்னு நம்ம எழுதியிருக்கலாம். இந்த 1/d தான் வந்து இன்டகிரேஷன் ஆஃப்னு போடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin 3x வித் ரெஸ்பெக்ட் டு x. இந்த இடம் எப்படி வருதுன்னா இந்த இடத்துல x/2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். சைனை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -cos 3xன்னு வரும். அகைன் டினாமினேட்டரில் டிஃபரன்ஷியேட் திஸ் 3x வித் ரெஸ்பெக்ட் டு 3ங்கும் போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுங்கும் போது டினாமினேட்டர் 3 வரும். அப்போ ஆன்சர் -x/3 × cos 3x. இதுதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் p² + q² = npq. ஓகே, இந்த மாதிரி டைப்புக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. பிகாஸ் ஃபார் த டைப் f of p, q = 0 there is no singular integral. ஓகே, ஃபைண்ட் த சிங்குலர் இன்டெக்ரல் ஃபார் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை டைரெக்டாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஃபார்ம் இது. லெட் அஸ் ரைட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல். Is it equal to px + qy + q²
p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே நிமிஷம். எஸ், இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து p பொறுத்த வரைக்கும் q பொறுத்த ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா p-யோட மதிப்பு என்ன, q-வோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் p-யோட மதிப்பையும் q-வோட மதிப்பையும் கொண்டு போய் ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. p ஈக்குவல் டு வாட், q ஈக்குவல் டு வாட்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் அ மினிட். எஸ், ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. z ஈக்குவல் டு pங்கிறது மைனஸ் எக்ஸ் பை டூ இன்டூ எக்ஸ், qங்கிறது பிளஸ் ஒய் பை டூ இன்டூ ஒய் பிளஸ் பி ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஃபோர்னு கிடைச்சிருது. இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஃபோர். ஸோ இது ரெண்டும் ஒரு நேச்சர். அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, அதாவது காலில் அரை போச்சுன்னா மைனஸ் கால், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஃபோர். இது வந்து இசட்டு. ஸோ இந்த சைடு வந்து 4 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 4z ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டைப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், சாரி சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ல இருந்து பியை பொறுத்து கியூ பொறுத்து 0க்கு ஈக்குவல் பண்ணி பி அண்ட் கியூவோட மதிப்பை கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா we can get the answer. Next, calculate the angle between the two vectors. இந்த two vectors இடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். ரெண்டு வெக்டர் என்னன்னு எழுதுறீங்க, ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா cos θ ஈக்குவல் டு a வெக்டர் டாட் b வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டர்னு சொல்லலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் நீங்க ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் 17 கிடைக்குது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் ரூட் ஆஃப் 26, மேக்னிடியூட் ஆஃப் தி செகண்ட் வெக்டர் இஸ் ரூட் ஆஃப் 26. ஓகே, எப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ கொண்டாந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ cos θ ஈக்குவல் டு 17 by 26 வருது. θ ஈக்குவல் டு cos inverse of 17 by 26. ஆப்ஷன் C is the correct option. ஓகே, டைரக்ட் ரிசல்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இது ப்ராப்ளம்ங்கிறதுனால ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். டைரக்ட் ரிசல்ட்டு அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே போயிருங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the curl of the vector is what அப்படின்னு கேட்குறாங்க. கேர்ள் கண்டுபிடிக்கணும்னா தெரியும் உங்களுக்கு, டெல் கிராஸ் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ we are given to the vector, given vector is this one, we need to compute the curl of f vector which is defined as, இதுதான் ஃபார்முலா. இதை வந்து ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னா, இதை வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் f1 எடுப்பீங்க, ஜேவோடது f2 எடுப்பீங்க, கேவோடது f3 எடுப்பீங்க. இப்போ டெல் கிராஸ் எஃப் வெக்டருடைய ஃபார்முலா ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். இங்கே வந்து டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இங்கே வந்து f1, f2, f3 வரும். f1ங்கிறது ஐயோட கோஎஃபிஷியன்ட், f2ங்கிறது ஜேவோட கோஎஃபிஷியன்ட், f3ங்கிறது கேவோட கோஎஃபிஷியன்ட். அதை மூணையும் எழுதுறீங்க. ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க. அதை டிட்டர்மினன்ட் வந்து நான் தனித்தனியாக கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். டோ ஆஃப் மைனஸ் ஒய் பை டோ ஒய் மைனஸ் 1, இதனோட வேல்யூ 2 0 0 0, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக அது நீங்கள் பார்த்தாவே போட்டுடலாம், தப்பு கிடையாது. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து -3i வெக்டார். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், அப்படியே போகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒவ்வொன்றோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் இங்கே எப்படி நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதை கொண்டாந்து டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தான் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இந்த டூ ரிசல்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும். if a vector dot b vector equal to a vector, அதாவது determine, I mean if magnitude of the dot product of two vectors is equal to the magnitude of the cross product of the two vectors, then the angle between a and b is what அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ we know that the இது வந்து நீங்கள் வந்து 12th புக்கில் எல்லாம் படிச்சீங்கன்னா இது வந்து given, இது வந்து given கொடுத்தாச்சு, given condition, இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ 12th புக்லேயே படிச்சிருப்பீங்க a வெக்டர் டாட் வெக்டருக்கு கிராஸ் வெக்டருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் டாட் பி, அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா, இதை தான் எழுதியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ மாடியே மாடி பி கேன்சல் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, காஸ் தீட்டாவோட மதிப்பு சைன் தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரியில தான் ஆன்சர் என்னவா இருக்கும், என்ன ஆகும், இதுவும் 1/√ஆ இருக்கும், இதுவும் 1/√ஆ இருக்கும். எந்த இடத்துல ஆங்கிள் வந்து 45 டிகிரியா இருக்கும்போது. ஸோ எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா 45 டிகிரியில.
அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப இது நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். The scalar fields gradient points in the direction of maximum rate of increase. ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது வேற, மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ங்கிறது வேற. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா டெல் phi டாட் the direction vector by the magnitude of the direction vector. இது வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். பட் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் enough to find the magnitude of the gradient of the surface. அவ்வளவுதான். ஸோ எஃப் கொடுத்துட்டாங்க, டெல் எஃப் கண்டுபிடிக்கிறீங்க. பர்டிகுலர் பாயிண்ட் 1,1,-1 கொடுத்துட்டாங்க. அதில் டெல் எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அதனோட மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க. ஆன்சர் இஸ் 152. ஸோ ரூட் ஆஃப் 152. ஸோ மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கேட்கலாம், அல்லது நார்மல் டெரிவேட்டிவ்னு கேட்கலாம். ஓகே, யூனிட் நார்மல் வெக்டார் ஃபார்முலா del phi by modulus of del phi. ஸோ இந்த இடத்துல டாட் கிடையாது, del phi by modulus of del phi. ஸோ கொடுத்துருக்கிற சர்ஃபேஸ் பைங்கிற சர்ஃபேஸ் என்னன்னு கொடுத்தாச்சு. del phi என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அட் த பர்டிகுலர் பாயிண்ட்ல del phi என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தென் modulus of del phi என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவில் கொண்டாந்து அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். ஆன்சர் இஸ் 1/√10 3i minus k. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ, எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 3 தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லியாச்சு. கிரீன்ஸ் தீரம் ரிலேட்ஸ் லைன் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெகிரல். எஸ், கிரீன்ஸ் தீரம் வந்து லைன் இன்டெகிரலையும் சர்ஃபேஸ் இன்டெகிரலையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ், ஏன்னா அந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். கிரீன்ஸ் தீரம் என்ன இன்டெகிரல் புக்கில் ஒரு சில புக்கில் வந்து எம்டிஎக்ஸ் என்டிஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பிடிஎக்ஸ் கியூடிஒய்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரீன்ஸ் தீரம். அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, லைன் இன்டெகிரலையும் சர்ஃபேஸ் இன்டெகிரலையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ், ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எனக்கு சரியா படுது. செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஸ்டோக்ஸ் தீரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டோக்ஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, integral over C f vector dot dr vector equal to double integral over the surface del cross f vector dot n cap into ds. Yes, line integral-ஐயும் surface integral-ஐயும் அதாவது line integral surface integral கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொன்னாலும் சரி, லைன் இன்டெகிரலையும் சர்ஃபேஸ் இன்டெகிரலையும் என்ன சொல்றது ரிலேட் பண்ணுதுன்னு சொன்னாலும் சரியானது. தேர்ட் சப்டிவிஷன் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் எதை சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த தீரம் என்னன்னு ரீகால் பண்ணுவோம். டபுள் இன்டெகிரல் ஓவர் த சர்ஃபேஸ் f vector dot n vector into ds equal triple integral over del cross f vector into dv. Yes, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே. ஐ மீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பிட்வீன் Gauss divergence theorem relates surface integral over a closed surface equal to volume integral of the divergence. Yes, ஆமா தானே, surface integralலையும் volume integralலையும் ரிலேட் பண்ணுது. எஸ், ஸோ எனக்கு 3 ஆப்ஷனுமே சரியானது. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 83, given f vector டபுள் இன்டெகிரல் ஓவர் த சர்ஃபேஸ் f vector dot n cap into ds என்ன ஓவர் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து டபுள் இன்டெகிரல் ஓவர் த சர்ஃபேஸ் இதை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதனோட வேல்யூ ஈக்குவல் டு வாட்னு கேட்டாங்கன்னா இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சுன்னா போதுமானது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுறீங்க. இந்த இடத்துல f vectorங்கிறது இது. ஓகே, அப்ப இது என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். எஃப் வெக்டர் கையில் இருக்கு. ஓகே, டெல் டாட் எஃப் வெக்டர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். டெல் டாட் எஃப் வெக்டரோட மதிப்பு 5. ஓகே, முடிஞ்சு போச்சா. அப்போ ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் த சர்ஃபேஸ், அதாவது ஓவர் வால்யூம் போட்டாச்சு. டெல் டாட் வெக்டர் வந்து எஃப் இன்டூ டிவி. அப்போ ட்ரிபிள் இன்டெகிரல் இந்த 5 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வந்துடலாம். டிவி இது வந்து என்ன வால்யூம், எதனோட வால்யூம், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். எஸ், வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா இதை நான் சொல்றதை விட இங்கே சொல்றேன். இது பாருங்க, இது வரைக்கும் ஓகே தான். எஸ், 5னு கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் இப்போ 5 இன்டூ வால்யூம் தானே, இங்கதான் வேணும். எஸ், எனக்கு வால்யூம்ங்கிறது எது, ஸ்பியரோட வால்யூம். ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr கியூப். ஆறுங்கிறது இந்த 9னா இது வந்து நான் 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ ஆறுங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து 3. ஸோ 4/3 π இன்ட்டு 3 கியூப். அப்போ 4/3 இன்ட்டு π இன்ட்டு 3 கியூபோட மதிப்பு 27. கேன்சல் பண்ணினீங்கன்னா இங்க 9 வரும். ஸோ ஆன்சர் 36 வரும். ஸோ இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 இன்ட்டு 36 180 π. ஆப்ஷன் பி இஸ் மை கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 84 ரொம்ப சிம்பிள் தான்.
லாஸ்ட் போட்ட அதே சேம் திங் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல். இங்க பாருங்க, ஆர் வெக்டர் கொடுத்தாச்சு. இது நாம கண்டுபிடிக்க வேண்டியது பை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணியே தான். ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் வி டெல் டாட் ஆர் வெக்டர் டிவி. டெல் டாட் ஆர் வெக்டர் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்குது. அப்ப 8 இன்டூ டிவி. இப்போ இந்த இடத்துல வால்யூம் பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஸோ ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. 8 இன்டூ வி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்ளைடு பை, இது ஒன்றும் நான் வேகமா போகலப்பா, இதுல ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட் ப்ராப்ளம் போட்ட மாதிரி தான். டபுள் இன்டெகிரல் ஓவர் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டர் இன்டூ டிவி தான். அதுல வேற எதுவுமே நான் வேகமா போடுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக ஆர்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஆர் வெக்டர். ஓகே, ஆர்ங்கிறது என்னங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப டெல் டாட் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க. டெல் டாட் ஆர்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3ன்னு, அது இந்த இடத்துல மேட்டர் கிடையாது. பட் இங்க ஆறுங்கிறது வேற. ஸோ ஆரை போட்டு டெல் டாட் ஆர் வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்குது. அப்ப ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் 8 இன்டூ டிவி. 8 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் டிவி. அதாவது இது எதுக்கு சமம் அப்படின்னா 8 இன்டூ வால்யூம். அதுதான், அதனாலதான் நான் ஸ்பீடா போனேன். இதுல சொல்றது ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா அதே மாடல் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதுக்கு போடும்போது 3 இன்டூ விங்க டெல் டாட் ஆர் வெக்டர்னு கொடுத்துட்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கலைன்னா ஆன்சர் உங்களுக்கு 3 இன்டூ வி தான். இந்த அதே சேம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரீவியஸா என்ன ப்ராப்ளம் போட்டோமோ அங்க 8ன்னு கிடைச்சது, இங்க 6ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பாருங்க. which of the following is obtained by evaluating del phi dot dr vector? எஸ், இதை வந்து முன்ன போட்டதெல்லாம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வச்சு போட்டோம். இது வந்து ஸ்டோக்ஸ் தியரத்தை வச்சு போடுவோம். இன்டெகிரல் ஓவர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் வாட் எவர் இட் மே பி, பின்னாடி என்ன வருதுங்கிறது விட்டுருங்க. இப்ப டெல் ஃபை கொடுத்துருக்காங்க. எஃப் வெக்டர்ங்கிற பிளேஸ்ல டெல் ஃபை இருக்கு. இப்ப டபுள் இன்டெகிரல் என்ன ஆகும் இந்த இடத்துல? டெல் கிராஸ் எஃப் வெக்டர்ங்கிற இடத்துல டெல் ஃபை. எஸ், டெல் கிராஸ் டெல் ஃபை வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0 ஆல்வேஸ். curl of gradient of pi is 0 always. Whatever it may be this f vector. So answer is 0. சரி, whatever it may be this f vector சொல்ல கிடையாது. இந்த f vector வந்து டெல் ஃபையா இருக்கும் பொழுது இதனோட மதிப்பு 0. ஏன்னா f vector வந்து டெல் ஃபையா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம curl எடுத்தோம்னா அதோட மதிப்பு 0. ஸோ ஆன்சர் 0. ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கு. அடுத்தது, if theta is the angle between the two vectors a and b, a vector dot b vector equal to 0, then what is theta? ஈஸியா சொல்லிடலாம். ரெண்டு வெக்டர்னுடைய டாட் ப்ராடக்ட் 0 ஆகுதுன்னா அந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து செங்கோணம். ஓகே, 2 வெக்டர்ஸ் வந்து எடுத்தாச்சு, கண்டிஷன் கொடுத்தாச்சு. this means that the dot product வந்து 0 அப்படின்னா அதாவது cos theta equal to a vector dot b vector by modulus of a vector into modulus of b vector. அவங்க கொடுத்துறாங்க இதனோட மதிப்பு 0ன்னு சொல்லிட்டு. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடுமா? ஐ மீன் 0 by this one. அப்ப cos theta ஓட மதிப்பு கிராஸ் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. cos theta ஓட மதிப்பு 0ன்னு கிடைக்குது. அப்ப cos ஓட மதிப்பு எப்ப 0ன்னு கிடைக்கும்? cos theta ஓட மதிப்பு 0 அப்படின்னா theta equal to cos inverse of 0. So pi by 2, 90 degree. இவ்வளவு தூரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் தட் இஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் இஸ் 0னா அந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரியா இருக்கும். ஓகே, இதுல ஓஆர்ல பாருங்க. இதுல ப்ராப்ளமேட்டிக் இது மட்டும் பார்க்குறோம். தியரம் வந்து ஐ மீன் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா டைரக்டா பார்த்துக்க வேண்டியதான். ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தாச்சு. x plus y less than or equal to x, x plus 2y less than or equal to 4, x greater than or equal to 0, y greater than or equal to 0. The maximum value of the objective function என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்க இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கிறனால இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ஸோ சிம்பிளா ஆன்சர் வரணுங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து 2Dல கேட்டாங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதில் டயக்ராம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளா இப்படி சால்வ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? எந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமைஸ் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி தெரியும். என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து less than or equal to 8, செகண்ட் வந்து 2x plus y less than or equal to 4. இப்போ இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு சைனா போட்டுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணும்போது, ஐ மீன் இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஒய்யோட மதிப்பு கிடைக்குதா? ஸோ பாயிண்ட் எழுதும்போது எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது ஒய் வந்து 2. ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது எக்ஸ் வந்து 4ன்னு கிடைக்குதா? ஸோ ஒய் வந்து 0வா இருக்கும்போது எக்ஸ் வந்து 4. ஓகே. ஸோ இந்த லைன்ல டிராவல் பண்ணக்கூடிய இந்த லைனை வந்து இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனா இருக்கும். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் 0 போட்டு ஒய் மதிப்பு கண்டுபிடிங்க, ஒய் 0 போட்டு எக்ஸ் மதிப்பு கொடுங்க, 2 பேர் கிடைக்கும். அந்த 2 பேரையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் தான் இந்த லைன்னு சொல்லலாம். அல்லது 2 பாயிண்ட் வழியாகவும் போகக்கூடிய லைன் தான் இந்த லைன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஒய் ஈக்குவல் டு 8 கிடைக்குது, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? 0,8ன்னு சொல்லலாம். இதுல வந்து 8,0ன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது பாருங்க, ஃபீஸபிள் கார்னர். ஃபீஸபிள் கார்னர்னா எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கணும். ஓகேவா? ஃபீஸபிள் ரீஜியன் அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் லை ஆகும் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். எந்த கண்டிஷன் வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லும்போது எப்படின்னா, இதுதான் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதாவது எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே. அதே சேம் சமயத்துல இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, அதாவது நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னா 0,2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது 4,0 ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது 8,0 ஒரு பாயிண்ட் இருக்கு. 0,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்டுமே அந்த 4 கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0,2வை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 0,2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0,0ங்கிற ஆரிஜின் அதை நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. 0,2 செக் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, அதாவது இங்க பாரு எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த இடத்துல ஆக்சுவலா எடுத்து செக் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2வையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 8ங்கிற கண்டிஷனையும் எக்ஸ் பிளஸ் 2y லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா எஸ் 2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4, எஸ் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது அடுத்தது எது இதில் சாட்டிஸ்ஃபை பண்ண மிஸ் ஆகுது அப்படின்னா 8,0 அண்ட் 4,0 இது ரெண்டுமே இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு பாயிண்ட் எடுத்தா அந்த 2 கண்டிஷனையும் அட் அ டைம்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ 8,0வை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் செகண்ட் கண்டிஷன் 8 இஸ் லெஸ் than or equal to 4 சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே. அதே மாதிரி தான் இதுவும் இந்த கண்டிஷன் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ நம்மளுக்கு பாசிபிள் பாயிண்ட்ஸ் ஆர் 0,2 அண்ட் 4,0. ஓகே. இந்த 2 பாயிண்ட் கொண்டு போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? எது வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கலாம். 0,2க்கு என்னோட மதிப்பு வந்து 18 கிடைக்குது. 4,0க்கு என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா 12 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 18. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 18. Okay. Next question number 90. In an LPP, if the objective function is equal to mx plus ny has the same maximum value on the 2 corner points of the feasible region, and these 2 corner points are lying on the same line segment of the constraint, then the number of points at which z max occurs is z max அப்படிங்கிறது maximum value of z. Okay, z maxங்கிறது maximum value of z. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டைப் ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ஒரே லைன் அந்த லைன் செக்மெண்ட், அதாவது கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன் செக்மெண்ட்ல அமையுது அப்படிங்கும்போது என்ன சொல்றதுன்னா, மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலா அதுதான் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் equal to mx plus ny attains the same maximum value at 2 corner points. எஸ், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 0,2 அப்படிங்கிறதுல என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து 18, 4,0ல எனக்கு வந்து 12. பிரச்சனை கிடையாது, ரைட்டா? இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, ஐ மீன் சாரி இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு.
பட் எனக்கு இந்த 2 பாயிண்ட்லயும் ஒருவேளை சேம் மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் ஜாயின் பண்றேன் இல்லையா, அந்த லைன் இருக்கு இல்லையா, 0,0ன்னு ஒரு பாயிண்ட் இங்க இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 4,0 வாட் எவர் இட் மே பி, சேம் மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைக்குதுன்னா இந்த 2 லைன்ஸையும் நான் ஜாயின் பண்றேன் இல்லையா, இந்த லைன்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் பாயிண்ட். ஓகேவா? இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட்ல லை ஆயிருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். இதுலயும் எனக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்குது, இதுலயும் எனக்கு சேம், இதுக்கும் எனக்கு சேம் மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைக்குதுன்னா இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குள்ளே அந்த லைனுக்குள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் எனக்கு ஒரே மாதிரியான மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதுதான் ஆன்சர் வந்து இன்ஃபைனைட். நம்பர் ஆஃப் எத்தனை பாயிண்ட்ஸ்ல வந்து இசட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வந்து அந்த இசட் மேக்ஸிமம் வேல்யூ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து சேம் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்குன்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் வேல்யூஸ் அக்கர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா போட்ட கிராஃபிக்கல் மெத்தட் மூலமா சால்வ் பண்றோம்ல அதே ப்ரொசீஜர். A manufacturer produces 2 types of products 1 and 2 at production level of x1 and x2 respectively. The profit is given by 2x1 plus 5x2. What will be the maximum product if the production constraints are this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்கனால நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணுவோம். பட் கிராஃபிக்கல் அப்ரோச் வந்து இங்க நம்மளுக்கு லைன் போட்டுட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா புரியுது பாருங்க. ப்ராஃபிட் ஃபங்க்ஷன், அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறது தான் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். p ஈக்குவல் டு 2x1 plus 5x2. கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, x1 plus 3x2 less than or equal to 40, செகண்ட் தேர்டுன்னு சொல்லி 3ஆம் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் x1 x2 greater than 0வா இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த feasible கார்னர் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 லைன் எடுத்துக்குவோம். அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ். கம்பேரிங் எனி 2 லைன்ஸ். ஓகேவா, அதனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி, இப்போ 2 லைன் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு லைன் இருக்கு ax1 plus by1 plus d equal to 0ன்னு ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் என்னவா இருக்குன்னா a1 x1 plus b1 y1 plus d1 equal to 0 இந்த 2 லைன் இருக்குன்னா இந்த 2 லைன் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணனா கிடைக்கக்கூடிய xy மதிப்பு தான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4,12. ஓகேவா, இப்போ 4,12 அப்படிங்கும் பொழுது இந்த 4,12ங்கிறது இது எல்லாத்தையுமே இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா ஃபீஸபிள் ரீஜன் அப்படின்னாவே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் அமையணும். ஸோ கண்டிப்பாக x1 greater than 0வா இருக்கு, x2 greater than 0வா இருக்கு, பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாமே. x1ங்கிறது நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கு 4, x2ங்கிறது 12. இந்த x1க்கு 4 x2க்கு 12ன்னு சொல்லி இந்த 3 ஃபர்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவ், லாஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கும் பொழுது 4 plus 2 equal to 16. அந்த தேர்டா இருக்கு இல்லையா, அதை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. 4 plus 2 16. பட் இட் இஸ் இங்க வந்து கண்டிஷன் வந்து less than or equal to 10 கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் less than or equal to 10. ஸோ நாட் ஃபீஸபிள், கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இந்த பாயிண்ட்டை ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 and 3 எடுத்து கம்பேர் பண்றீங்க, ஒரு வேல்யூ நெகட்டிவா கிடைச்சிருச்சு, கண்டிப்பா அது நாட் ஃபீஸபிள். பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஆர் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஃபீஸபிள் ரீஜன் லை ஆகும். ஸோ அது நாட் ஃபீஸபிள். அதனால நம்ம அதுக்கு மேல அந்த சொல்யூஷன் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கவே தேவையில்லை. 2 and 3 எடுத்து சால்வ் பண்றீங்க, 7 and 3 கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எஸ் எல்லாத்தையுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பாசிட்டிவாகவும் இருக்கு. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. உதாரணத்துக்காக எடுத்து நான் இந்த 40ல சப்ஸ்டியூட் பண்ணி மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். எஸ் எனக்கு ஃபீஸபிள் சொல்யூஷனாக இருக்கு. இந்த 2 பாயிண்ட் 7 and 3 கொண்டு போய் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 29 இஸ் மை ஆன்சர். Okay, question number 92. In a transportation problem with 4 supply points and 5 demand points, how many number of constraints are required in its formulation? Yes. Total number of constraints was just adding the number of supplies and the number of demand.
ஸோ 4 + 5 is 9. டோட்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 9 நம்மளுக்கு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பிகம் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் லீனியர் ப்ரோக்ராமிங் டு எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வித் மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ். நோ. எஸ். ஹேண்டில் த ப்ராப்ளம்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ். எஸ். மேக்ஸிமைஸ்னா நம்ம வந்து m1ஐயும் m ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். மினிமைஸ்னா m ஆட் பண்ணுவோம். அந்த டைப் இருக்கு இல்லையா பிகம் மெத்தட். அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து எப்பயுமே இந்த கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சைன் வரும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் டைப் அப்ரோச் பண்றதுக்கு நம்மளுக்கு பிகம் மெத்தட் யூஸ் பண்ண போறது. அடுத்தது the longest path in the network diagram. அதுக்கு பேரு critical path. ஓகே, இந்த இடத்துக்கு பதிலா இது ஷார்ட்டஸ்ட் பாத்னு கொடுத்த தவறான ஆன்சர். ஸோ லாங்கஸ்ட் பாத் இந்த நெட்வொர்க் டயக்ராம் இஸ் கிரிட்டிக்கல் பாத். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக் அவுட் த ராங் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இன்டர்ஃபெரிங் ஆக்சுவலா இடத்துல இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வரும்பா. இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இது சரியானது. டோட்டல் ஃப்ளோட் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் பிளஸ் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இது ஏன் தப்புன்னு சொல்றேன். அடுத்து டோட்டல் ஃப்ளோட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஆக்சுவலா இந்த இடத்துல இது வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஆப்ஷன் டி ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவென்ட் ஸ்லாக். ஓகே, எல்லாமே சரியானது. இந்த பி ஏன் தவறுன்னு சொல்றாங்க அப்படின்னா இது சரியானது தான், பட் எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ஆக்சுவலா டோட்டல் ஃப்ளோட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். அதாவது டோட்டல் ஃப்ளோட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் பிளஸ் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு தான் வரணும். எல்லா இடத்துலையும் ஈக்குவல்ட்டா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. சம் பிளேஸ்ல வந்து டோட்டல் ஃப்ளோட் வந்து கிரேட்டர் than ஆகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் பிங்கிறது தவறானது. கொஸ்டின் நம்பர் 96. எஸ், திஸ் இஸ் த டைரக்ட் ஃபார்முலா. இந்த ஆக்சுவலா EOQ இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ப்ராப்ளம் மாடல் with infinite production rate and no shortages, the maximum inventory level is formula Q into 1 minus D by P. Next direct formula the which cost components remain in the infinite production rate model. Shortages illadappa with no shortage, with shortage la shortages illadappa ordering cost plus holding cost only. What is the average inventory level in the EOQ model? Q by 2. Answer. This is direct formula. Question number 99. Suppose annual demand D equal to 400 units, ordering cost S is equal to 20 rupees, and annual holding cost H is equal to அவங்களே வந்து நோட்டேஷனோட கொடுத்தாச்சு. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. டைரக்ட் ஃபார்முலா ரூட் ஆஃப் 2DS by H. Dங்கிறது டிமாண்டு, இந்த இடத்துல எஸ்ங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், ஹச்ங்கிறது 10. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ அதனோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த இடத்துல எஸ்ங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறத மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கேன். வேற ஒன்றும் இந்த இடத்துல புதுசாக சொல்ல கிடையாது. ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 40. Question number 100. When allocations of a transportation problem satisfy the rim condition, இந்த கண்டிஷன் பேர் இப்போ m plus n minus 1, அதாவது ரோ அண்ட் காலத்தை ஆட் பண்ணி -1 செப்பரேட் பண்ணுவீங்களா? இந்த கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா நான் டீஜெனரேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கானது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் பெருசாக அங்கே கொடுக்க தேவையில்லை. டீஜெனரேட்டாக இருந்துச்சுன்னா m plus n minus 1 விட லெஸ் தென் அலோகேஷன்ஸ் இருந்திருக்கும். நம்ம வந்து டேபிளில் வந்து அலோகேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லெஸ் தென் m plus n minus 1 அலோகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டீஜெனரேட் சொல்யூஷன். m plus n minus 1 அலோகேஷன்ஸுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நான் டீஜெனரேட் சொல்யூஷன். ஓகே, 100 question over. Thank you.